அன்பார்ந்த ரியோ டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருடப்பிறப்பினுடைய 2வது நாள். இந்த நாள் சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, திரியோதசி திதி இணைந்த பூரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. குருவருளும் திருவருளும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு இன்பமான செயலை செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த நாளிலே வருடப்பிறப்பு நடந்து முதல் வரக்கூடிய பிரதோஷம், முதல்ல வர விசேஷம்னு சொல்லலாம். இந்த பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்யக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகள், அதாவது இந்த பிரதோஷமாகப்பட்டது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல மனநிறைவு, மன ஒற்றுமை, மன நிம்மதி போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைத்து எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல லாபங்கள், ஆதாயங்கள், பூர்வீக சொத்து விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்காக சிவபெருமானை பிரார்த்தித்து மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலத்திலே இந்த ஒரு இனிமையான வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். இந்த குருவின் நட்சத்திரத்திலே அமையப்பட்ட, அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. இந்த நாளில் பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் உங்களுடைய பூஜையின் மூலியமாக இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் பொன்னும் பொருளும் அருள்வார். இந்த பிரதோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கு பொருள் வேண்டி பிரார்த்தித்து செங்கலை தலையில் வச்சு ஒரு பதிகம் பாடியிருக்கார். அந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா தங்கக்கட்டியாக மாறி அதை அடியார்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு இறையருளால் தரப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுலேயும் இந்த பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு கால தாமதமும் காரிய தடைகளும் அதிகமாக நடைபெறக்கூடிய தருணங்கள். சில நேரங்களில் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது பணி நிமித்தமாக கால தாமதமாக செல்லக்கூடிய பழக்கமும், பல்வேறு விதமான காரிய தடைகளும் ஏற்படுவதால் சில நேரங்களிலே எதிர்பார்த்த தொழிலே பணவரவும் தனவரவும் சற்று கம்மியாக இருக்கும். நீண்ட நாட்களாக உடல்நிலை உபாதைகள் மாறி ஒரு நல்ல தருணங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய கவனக்குறைவினால் சில தொழிலிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் அமைய பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகப்பட்டக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சேரப்படுகிறார். ராசி சந்திரன் அமர்ந்த இடத்திலிருந்து 2ஆம் இடமும் உங்கள் ராசிநாதன் அமரப்பெற்ற இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பெறுவதால் முன்னுக்கு பிறனான சில கருத்துக்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு தொழில் சார்ந்த இடங்களிலே வியாபார யுக்திகள் புதுமையாக மாறக்கூடிய தருணங்கள். நீங்கள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவினால் சில பிரச்சனைகள், அதே போல் உற்றார் இடத்திலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். முக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதே போல் பிற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உணவு விடுதலிலே நேரம் குறைவான சமய உணவுகளை, தின்பண்டங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சில வியாதிகளும் புதுமையான ஒவ்வாமைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. வாந்தி, மயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். சற்று உணவு பழக்க வழக்கங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள், லாபங்கள். ராசி மண்டலத்தினுடைய 9ஆம் இடத்திலே ராசிநாதன் அமையப்பெறுகின்றார். நல்ல பணவரவு தனவரவு இருந்தாலும் குறிப்பிட்ட சில நேரங்களிலே மன நிறைவு இல்லாத ஒரு தருணத்திலே ஏற்படக்கூடிய வேலைகள். தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள். அதே போல் தொழில் ஸ்தாபனங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், ஆதாயங்கள். வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு நல்ல ஆதாயம். அதே போல் அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு சில நேரங்களிலே கவனம் தேவை. அன்பார்ந்த
சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சி ஆதாயங்களை வெற்றி தரக்கூடியது. தொழில் முன்னேற்றத்திலே முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களால் நல்ல ஆதாயங்கள், அதே போல திடீர் பணவரவு தனவரவு பரிசு பெறக்கூடிய தருணங்கள், எதிர்பார்த்த தொழிலிலே லாபங்கள், சில நேரங்களில் எதிரிகளுடைய அச்சுறுத்தல், மறைமுக எதிரிகளிடத்திலே கவனம் தேவை. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், அதே போல தொழில் நல்ல முறையிலே நடந்து வருகிறது. கல்லூரி மாணவர்களிடத்திலே சற்று கவனம் தேவை. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஞாபக மறதியை சந்திக்கக்கூடிய நிலை. ஆகையால் ஒரு முறைக்கு இருமுறை தங்களது முக்கிய வினாக்களை படித்து தேர்விலே நல்ல மதிப்பெண்ணை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்கள் நல்ல ஆதாயங்கள் லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே வீண் விரயங்கள் பொருள் இழப்புகள் ஏற்படுகிறது. உங்கள் ராசிநாதனாக படுகின்ற புத பகவான் சனி பகவானோடு இணைவதால் சில நேரங்களிலே பொருள் இழப்புகள், அதே போல கவனக்குறைவினால் சில நேரங்களிலே ஞாபக மறதி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் உங்களுக்கு ராசி மண்டலத்துக்கு 7ஆம் இடத்திலும் இருப்பதால் முன்னுக்கு பிறனான சில கருத்துக்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தங்களில் ஏற்படுகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு 5லே சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே அமையப்பெறக்கூடிய ஒரு நிலை. ஆகையால் சில நேரங்களிலே தொழில் நிமித்தமாக சில பிரச்சனைகள், ராசிநாதன் ராசி இணையும் பொழுது சில ப்ராப்ளங்கள், அதே போல் ராகுவோடு இணைந்த சனியோடு இணைந்த செவ்வாய் போன்றவற்றையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் தந்தாலும் சுக்கிரனும் சூரியனும் 6ஆம் பாவத்திலே அமையப்பெறுவதால் சில நேரங்களிலே கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் சளி தொந்தரவு ஏற்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் சந்திரன் சனியோடு இணைவதால் நல்ல ஆதாயங்கள், பொருள் விதமான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடிய நித்தமும் ஒரு குழப்பத்திலும் சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படலாம். சில நேரங்களிலே நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அமைதிக்காக தேடி பல்வேறு இடங்களுக்கே தெரியக்கூடிய நிலை, அதே போல வெளிநாடு போன்றவற்றில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியங்கள், அதே போல தொழில் நிமித்தமாக அநேக இடங்களிலே பிரயாணம் செய்து உங்களது பல்வேறு விதமான விஷயங்களை திருப்திகரமாக செய்து கொள்ளக்கூடிய பல்வேறு ராசிகளில் நீங்களும் ஒரு ஆள். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான சுப காரியங்கள் நிறைவேறக்கூடிய தருணங்கள், முயற்சியால் நல்ல லாபங்கள், அதே போல தொழில் ஸ்தாபனங்களிலே தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நல்ல ஆதாயங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே நல்ல வெற்றி, அதே போல சில நேரங்களிலே புதிய மனிதர்களை சந்தித்து அதன் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடிய நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமான விஷயத்திலே ஆர்வத்தை செலுத்தி கொண்டு உங்கள் வெற்றிக்கான பாதையை செலுத்துவீர்கள். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு 7 சனி பாதிப்பு இருந்து வந்தாலும் உங்கள் ராசிநாதனாக அவர் இருப்பதால் சில நேரங்களிலே தொல்லை இல்லாத நிம்மதியான கரமான விஷயங்கள், ராசிக்கு 2லே சந்திரன் வலுப்படுவதால் சில நேரங்களிலே வம்பு வழக்குகளே மாட்டிக்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். ராசிநாதனுடைய தொடர்பு இருந்தாலும் சில நேரங்களிலே சந்திரனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து செய்யும்பொழுது நல்ல ஆதாயங்களும் லாபங்களும் பெறலாம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சனி பகவான் சஞ்சரித்திருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சந்திரனோடு இணைந்த ராகு உங்களுக்கு பல்வேறு விதமான வாழ்க்கைக்கான வழிவகுத்தக்கூடிய நிமித்தங்கள், தொழிலிலே அபாரமான வெற்றிகள் இருந்தாலும் அதனுடைய உண்மையான உட்கருத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகளால் சில பிரச்சனை, அதே போல தொழிலாளர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தொழில் செய்கின்ற நபர்களுக்கு ஸ்தாபனங்களிலே உரிய ஆவணங்களையும் அதே போல டேக்ஸ் முதலியவற்றைய விஷயங்களை சரியாக கட்டும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு தொழில் பாதிப்பும் இல்லாமல் நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். எனவே இந்த 12 ராசிக்காரர்கள் மின்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.